இறை சிந்தனையில் இனிமை. ஆதி திருச்சபையை திறம்பட நடத்தி வந்த தலைவர்கள் பல உண்டு. அவர்கள் திருச்சபை தந்தையர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தெர்த்தூலியன் ஆவர். அந்நிய தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்த பெற்றோருக்கு மகனாக துனிசியா நாட்டில் ஏறத்தாழ 160ஆம் ஆண்டு பிறந்தார். தந்தை ஒரு போர் வீரர். தெர்த்தூலியன் சிறு வயதிலேயே சகல திறமைகளுடன் வளர்க்கப்பட்டார். வழக்கறிஞர் படிப்பை முடித்து சிறந்த வழக்கறிஞராக செயல்பட்டார். ஏறத்தாழ 193ஆம் ஆண்டு அவர் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது. கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள் வர புது மனிதனாக மாற்றம் பெற்றார். அது முதல் கிறிஸ்துவின் சீரிய சிறந்த தொண்டராக பணிபுரிய ஆரம்பித்தார். 197ஆம் ஆண்டு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவர் சிறந்த சிந்தனையாளர், தர்க்கவாதி. அநேக புத்தகங்களை எழுதினார். சுமார் 31 புத்தகங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்து சென்ற இவர் புது வகையான சபையை உருவாக்கினார். தெர்த்தூலியர்கள் என்று இவரை சார்ந்தவர்கள் அழைக்கப்பட்டனர். ஆண்டவரை பற்றி போதிப்பதில் சிறந்தவர். புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை எளிதில் புரிய செய்பவர். திரித்துவம் என்ற இறை சிந்தனையை திருச்சபையில் கொண்டு வந்தவர் இவரே. புற மதத்தவர்களின் கேள்விகளுக்கு தர்க்க ரீதியில் பதில் கொடுப்பதில் இவருக்கு இணை இவரே. ஆண்டவரிடமிருந்து அற்புதமான ஞானத்தை பெற்றவர். திருச்சபைக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இவர். திருச்சபையை வழிநடத்துவதில் சிறந்த முன்மாதிரி. திருச்சபை பணிகளில் நாம் இணைந்து செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆயினும் அவரின் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தூர விலகிவிடுவது நியாயமோ? இன்றே ஆண்டவர் அழைக்கும் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களா? அன்பரே, சத்தியத்தின் பாதையில் பிற மதத்தவரை வழிநடத்த முயற்சிக்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்கிற எவனும் தவறு செய்வதில்லை. குயவனின் கரங்களில். ஆண்டவரே, நீர் சொல்லுகின்ற காரியங்களை செய்கின்றவனாக என்னை மாற்றும்.